வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் வெந்தய குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இது பொரிஞ்சு வர்ற டைமில் ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இது போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ மசாலா தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டேன். இது நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அரிசி 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம தனித்தனியாக வறுத்து அதை பொடியாக ஆக்கி வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுக்கும் போது 2 வெந்தயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெந்தயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திருநெல்வேலி ஸ்டைலில் வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.